ஹலோ சாக் டிவி ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் கதை சொல்லி ஃப்ரெண்டு விஜயா. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஸ் ஃபார் ஸ்டோரிஸ் சாக் டிவியில். இன்றைக்கி என்ன கதைன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நாளைக்கு கிட்டு விட்டுட்டு வீட்டில் இருக்கும்போது திடீர்னு ஒரு குட்டியாக ஒரு ஜந்து நல்லா வெள்ளையாக குளக்குலான்ட்டு 2 ஆண்டனா மாதிரி மண்டையில் வச்சுக்கிட்டு மெதுவாக நகர்ந்து போயிட்டு இருந்துச்சாமா. கிட்டுக்கு ஒரே ஆச்சரியம். இது என்னடா இது புதுசாக இருக்கே, இந்த ஜீவன் நம்ம பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு, ஹே ஃப்ரெண்டு யாருப்பா நீ, உன்னை நாங்கள் பார்த்ததே இல்லையே அப்படின்ன உடனே, நான் தான்ப்பா நத்தை, இங்கிலீஷில் வந்து ஸ்னெயிலுன்னு சொல்லுவாங்க அப்படின்ன உடனே, ஓஹோ அது என்ன முதுகு மேலே மூட்டை மாதிரி என்னமோ வச்சுருக்கியே அப்படின்ன உடனே, எனக்கு முதுகெலும்பு கிடையாது, அதனால் வந்து உடம்பு வேறு குழக்கலான் இருக்கா, என் உடம்பை பத்திரமா பாதுகாக்கிறதுக்காக இயற்கையே எனக்கு கொடுத்த ஒரு கவசம் மாதிரி, ஷீல்டு மாதிரிப்பா இந்த இதுதான் என்னோடய வீடு மாதிரி. இந்த ஷெல்லுக்குள்ளே வந்து ஓட்டுக்குள்ளே வந்து நான் ஏதாவது ஆபத்து வந்தால் உள்ளே போய் ஒளிஞ்சிக்குவேன். இதுதான் என்னைய காப்பாற்றுது, இதை நான் தூக்கிக்கிட்டே போவேன் அப்படின்னோடனே, பாரேன் நம்மளாம் வீடு தனியாக வச்சுருக்கோம், இது பாரு வீட்டை தான் முதுகுலையே சுமந்துக்கிட்டு போகுது எங்கே போனாலும் அப்படின்னு சொல்லி கிட்டுக்கும் ஒரே அதிசயமாக ஒன்று. அப்புறம் அப்போ தான் வந்து அதை உத்து பார்த்த டிட்டு வந்து, நீ நகர்ந்து போகிற, ஆனால் உனக்கு காலே இல்லையேப்பா, நீ எப்படிப்பா நகர்ற அப்படின்னோடனே, அது சிரிச்சுக்கிட்டு, ஆமாம் எனக்கு கால் கிடையாது, என் உடம்பு வேறு சாஃப்டாக இருக்கு இல்லையா, கீழே வந்து காலுக்கு பதிலாக எனக்கு வந்து அப்படியே அலை மாதிரி உருவாகும் என் உடம்புல, அதை வச்சு நான் வந்து முன்னாடி நகரும்போது அதை என்னைய வந்து முன்னாடி தள்ளும் என்னோடய உடம்ப. அதுவும் இல்லாமல் நான் போகிற பாதையில் நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கோடு மாதிரி விழும், அதாவது கொலன்னு ஒரு லிக்விட் என் உடம்புல சுரக்குது, ஸ்லைம் மாதிரி. அந்த லிக்விடும் எனக்கு வந்து ஈஸியாக முன்னாடி நகர்ந்து போகிறதுக்கு எனக்கு உதவுது. ஸோ இந்த மாதிரி தான் நான் புஷ் பண்ணி தான் நகர்ந்து போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஆஹா எவ்வளோ அதிசயமான ஒரு ஜீவனாக நீ இருக்கியே அப்படின்னா, முன்னாடி இன்னும் 2 ஆண்டனா அப்படின்னோடனே, ஆமாம் அது அந்த வந்து சுற்றி இருக்கிற அந்த விஷயங்களை உணர்றதுக்காக உள்ள ஆண்டனா அப்படின்னு சொல்லிச்சாமா. பரவாயில்ல ஃப்ரெண்ட், உன்னைய பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், ரொம்ப சந்தோஷம், இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நீ எப்போ வேணால் எங்கள் வீட்டுக்கு வா சரியா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நத்தையை பற்றி எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னாலும் பரவாயில்ல, நல்ல விஷயம், எனக்கு புது விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இது ஏற்கனவே எனக்கு தெரியும்னு சொன்னாலும் பரவாயில்ல. சாக் டிவியை தொடர்ந்து பாருங்கள், இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சாக் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.